திருத்தணியில் அதிகபட்ச வெயில் பதிவாகி இருக்கும் நிலையில் சென்னையிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே காணப்படுகிறது. இதனால் மெரினா கடற்கரைக்கு வழக்கமாக வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையே குறைந்து காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், நீங்க இருக்கிற பகுதியில் வெயிலின் தாக்கம் எந்த அளவு இருக்கு? அதாவது கடந்த சில நாட்களாகவே சென்னையை பொறுத்த வரைக்கும் கத்திரி வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பகுதியில் வெயில் தாக்கம் அதிகம் இருப்பதன் காரணமாக அனல் காற்று வீசுவதன் காரணமாகவும் மக்கள் நடமாட்டம் பொதுவாகவே காலை மதிய நேரங்களில் குறைந்து தான் காணப்படுகிறது. நாம் தற்போது எப்பொழுதும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் தான் இருக்கோம். மெரினா கடற்கரையில் தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் திறக்காமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விடுமுறை காலம் என்பதால் எப்பொழுதுமே மக்கள் கூட்டம் இந்த மாதிரி காலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நிறைய கடைகள் சாத்தப்பட்டு இருப்பதும் வியாபாரிகள் வியாபாரம் இல்லாமல் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சார், வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் போதா? நிறைய பேர் வராங்களா? டல்லாக தான் இருக்குது வியாபாரம். ஜனங்க கம்மியாக தான் இருக்குது. எப்போ மக்கள் கூட்டம் மதியம் வர யாருமே ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேலே தான் வருவாங்க. வியாபாரம் சுத்தமாக இல்லை. வியாபாரம் சுமாராக தான் இருக்குது. ரொம்ப அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அதே போன்று மக்கள் கூட்டம் குறைவாக இருப்பதன் காரணமாக இங்கே வியாபாரம் எதுவும் நடக்கவில்லை என்றும், இதனால் பெரும்பாலான கடைகள் மாலை நேரத்தில் தான் துவங்க இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தற்போது 4 மணி அளவில் இந்த மெரினா கடற்கரையில் இருக்கிறோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் மூடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நிறைய உணவகங்களோ சரி, எந்த குளிர்பான கடைகளாக இருந்தாலும் சரி, நிறைய கடைகள் மூடி இருந்து மக்களின் கூட்டம் மிகவும் குறைவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மணிமாற ரகுவரன், சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி இருக்கிறது. வரும் காலங்களில் எப்படி இருக்கும்? அதாவது ஆந்திர பகுதியில் அதிக அளவு வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக அனல் காற்று வடமேற்கு திசை நோக்கி வீசுவதன் காரணமாக இன்னும் சில நாட்களுக்கு அனல் காற்றும் வெப்பமும் அதிகரித்து தான் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அதைவிட கோடை மழையின் அளவும் குறைந்திருப்பதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. அனல் காற்று காரணமாக மதியம் 11 மணியிலிருந்து 3 மணி வரை அதிக அளவில் யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையின் சார்பாகவும் வெயிலில் மக்கள் அதிகமாக வெளியே வர வேண்டாம், அதற்கான தடுப்பு நடவடிக்கையாக அதிக அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு எச்சரிக்கை தெரிவித்திருந்தார்கள். இன்னும் சில நாட்களுக்கு இதே வெப்ப சூழ்நிலை தான் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது.